சினிமா வெறுமனே தான் ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறதா என்று பார்த்தால், சினிமாவில் கலந்து கொண்டவர்களை அரசியல் தலைவர்களாக்குகின்ற அளவுக்கு உலகம் போயிருக்கிறது. பெரிய பிரச்சாரம் எல்லாம் செய்ய மாட்டார், பெரிய போஸ்டர்கள் ஒட்ட மாட்டார், சமுதாயத்திலே பெரிய பணியெல்லாம் செய்திருக்க மாட்டார். ஆனால் சமுதாயத்துடைய தலைவராக அவர் இருப்பார், அரசியல் தலைவராக வருவார். தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு பெரிய ஒரு உதாரணம். தமிழ்நாட்டு அரசியல் இதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம். தோல்வி அடைந்தாலும் நடிகன் தான், வெற்றி பெற்றாலும் நடிகன் தான் என்கின்ற அமைப்பில் தான் அந்த அரசியல் போய் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா இல்லையா? அது என்னதான் என்ன திராவிடர் கொள்கையை மையமாக வைத்து அது உருவாக்கப்பட்டாலும் அதிலே அறிமுகமாகின்றவர்களை எதில் அறிமுகமானவர்கள்? பெருவாரியாக எதிலே அறிமுகமானவர்கள்? சினிமாவை மையப்படுத்தித்தான் அவர்கள் என்ன இந்த சமுதாயத்துக்கு செய்தார்கள் என்று பார்த்தால் இத்தனை படம் நடித்திருக்கிறார்கள், இத்தனை படம் நடித்திருக்கிறார்கள், இத்தனை விஷயங்களை சமுதாயத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு சமூக பணிகள் எதுவும் செய்திருக்க மாட்டார்கள். அப்படியே சமூக பணிகள் என்று செய்து அவர்கள் செய்திருந்தால் எங்கேயாவது சுரண்டி எடுத்து இந்த கழகத்தின் பேரால் என்ன செய்திருப்பார்களே தவிர, அந்த சங்கத்தின் பேரால் செய்திருப்பார்களே தவிர மற்றபடி இவராக செய்தது எதுவுமே இருக்காது. ஆனா மக்களுக்கு மத்தியில் அந்த பேரை வரவழைத்து அரசியல் தலைவராக ஆகின்ற அளவுக்கு அது மாறி இருக்கிறது. பாட புத்தகத்திலே சிலபஸ்ல ஒரு பாடம் சினிமா ஒரு பாடமாகின்ற அளவுக்கு கேவலமான அந்த சினிமா நடிகனை அவரது வரலாற்றை பற்றி பாட புத்தகத்தில் போடுவோமா என்று ஆலோசனை பாட்டுகின்ற கல்விமான்கள் உருவாகின்ற அளவுக்கு சினிமா மாறி இருப்பது ஒரு கவலைக்கிடமான விடயம்.